இப்போ இந்த ஆணிங்கிறது பிளான்டார் வார்ட், இட் இஸ் அ வைரல் வார்ட், அது இட் இஸ் கண்டேஜியஸ். ஸோ அதனால ஆப்ரேட் பண்ணக்கூடாது. இதை நிறைய பேர் டாக்டர்ஸே தெரியாமல் அதை பிளான்டார் வார்ட்டுங்கிறத ரியலைஸ் பண்ணாமல் ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. ஆப்ரேட் பண்ணிட்டா என்ன ஆகும்னா அந்த வைரஸ் உள்ளே அப்படியே தான் இருக்கும், உள்ளே டீப்பாக போயிடும், அது மேலே ஒரு ஸ்கார் ஃபார்ம் ஆகிடும். அதுவும் இந்த பாதத்தில் வந்து நம்ம இமையில் இருக்கிற ஸ்கின்னை விட 100 மடங்கு திக்கான ஸ்கின் அது. ஸோ அந்த பாதத்தில் ரொம்ப திக் ஸ்காராக ஃபார்ம் ஆகிடும். அந்த ஸ்கார் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம ட்ரீட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து கிரையோதெரப்பி தான். லிக்விட் நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு கேஸை ஸ்ப்ரே பண்ணி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுக்கலாம். அது இப்போ ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா பிளான்டார் வார்ட்டை ஒரே ட்ரீட்மெண்ட்டில் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், இல்லை 2-3 தடவை தேவைப்படும். இந்த ஆப்ரேட் பண்ணி ஸ்கார் ஆயிடுச்சுன்னா 5-6 தடவை 7 தடவை கூட ஆகும். ஸோ அதனால் இது வந்து ஆரம்பத்திலேயே இந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து பிளான்டார் வார்ட், ஆணின்னு சொல்கிற எல்லாமே பிளான்டார் வார்ட் தான்.